ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ பிக் பாஸ் வந்து காலையில் ஒரு ப்ரொமோ போட்டார். காலையில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொமோ வந்து ஒரு 9 o'clock சம்திங், அந்த 9 to 12 அந்த டைமில் வந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து அந்த ப்ரொமோ வந்து ரிவீல் பண்ணுறது நைட்டு 10:30 மணி ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் வந்து இந்த வந்து பார்க்கணுன்னு போடுறாங்களா, இதை பார்க்கக்கூடாதுன்னு போகிறாங்களா எனக்கு தெரிலங்க. இந்த வாட்டி வந்து எல்லாமே வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 2:30 3 o'clock வரை ஆகுது. அது வரைக்குமே லைவ் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன்லாமே ஒரு 11:30 12 o'clock வந்து முடிச்சுலாம் தூங்கிடுவாங்க. அப்போ தான் வந்து பார்க்குறது சுவாரஸ்யமாக இருக்கும். பட் வந்து டாஸ்க்கை வந்து 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ முடிப்பாங்க தெரில. ஸோ என்ன டாஸ்க்னு கேட்டிங்கன்னா வந்து தர்பீஸ் ஜமீன்தார் ராஜ்யம். ஸோ 2 நெக்லஸ் வச்சுருக்காங்க. இந்த டீமும் இந்த டீம் தனித்தனியாக டீமாக பிரிச்சுருக்காங்க. அந்த 2 டீமுமே வந்து அந்த நெக்லஸ் வந்து பத்திரமா காப்பாற்றணும். ஸோ இது காப்பாற்றுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாருக்கும் அந்த டீமுக்கே வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸு. ஸோ யார் காப்பாற்றி வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸு. யார் வந்து தோல்வி அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து டைரக்ட் நாமினேஷன்ற மாதிரி வந்து பிக் பாஸ் பயங்கரமாக டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டாஸ்கில் இந்த நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குது, ஒரு சில பேர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யாருன்றதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம விக்ரம் அவர்கள்லாம் வர்றாரு. விக்ரம் வந்து இந்த எம்ஆர் ராதா இருக்கார்ல, ஸோ எம்ஆர் ராதா மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ துரை என்ற நேமு. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து அந்த கேரக்டர் வந்து சூட் ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து சூப்பராக பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடின்றது அந்த கேரக்டர் வந்து ரியலாகவே எடுத்துக்கிட்டு அந்த சூப்பராக அந்த பழைய படம் அதெல்லாம் வந்து பார்க்குறது வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோமா தெரில, ஜஸ்ட்டு பார்த்துருப்போம், அவ்வளோ ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். அப்புறம் சுபிக் வந்திருக்காங்க. சுபிக் ஷாவுக்கு வந்து நாகேஷ் சார் கேரக்டர் இருக்கலாம், அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. குடுமையெல்லாம் போட்டுட்டு அந்த கேரக்டர் அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக பேசிகிட்டே புலம்பிகிட்டே இருக்கணும். அந்த படம்லாம் வந்து பழைய படம் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் வந்து அந்த கேரக்டரில் உள்வாங்கியிருக்காங்க. பார்க்கறது நல்லாயிருக்கு. அவங்க பேர்